பத்திரிகையாளர் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு தொழில்துறை மின்னோர் கூட்டமைப்பு தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழில் முனைவோர்களும் இணைந்து கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இணைந்து இந்த கூட்டமைப்பை துவங்கி கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக 8 கட்ட போராட்டங்களை நடத்தி எங்களுடைய குறைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் கவனத்தை ஈர்க்கவும் கோரிக்கையை வலியுறுத்தியும் நடத்தி முடித்துள்ளோம். இதில் நாங்கள் கேட்ட 5 கோரிக்கைகளான பீக் அவர் சார்ஜ் காலை 6 to 10 மாலை 6 to 10 8 மணி நேரம் கூடுதல் கட்டணமாக 15% வசூலிப்பதை டிஓடி மீட்டர் மாற்றும் வரை ரத்து செய்வதாக அறிவித்து கடந்த மாதம் முதல் கட்டணத்தை ரத்து செய்துள்ளனர். சோலார் ரூப்டாப், அதாவது எங்களோட தொழிற்சாலையின் மீது எங்களோட முதலீடு செய்து உற்பத்தி செய்யும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நெட்வொர்க் சார்ஜ் என்ற விதத்தில் ₹1.53 கட்டணத்தை வசூல் செய்து வந்ததை 50% ரத்து செய்துள்ளனர். கடந்த மாதம் முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. எங்களோட மற்றொரு பிரதான கோரிக்கையான டிமாண்ட் சார்ஜ் 430% உயர்த்தப்பட்ட டிமாண்ட் சார்ஜை ரத்து செய்ய கோரினோம். இதுவரை அது ரத்து செய்யவில்லை. முன்பு எங்களுக்கு மினிமம் சார்ஜ் என்ற பெயரில் வசூல் செய்து வந்தனர். அதாவது கிட்டத்தட்ட ₹40 ஒரு கிலோவாட்டுக்கு வாங்கினாங்கன்னா அதை நாங்கள் எந்த மாதத்தில் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ போனது கழிச்சது போக மீதி இருக்க பணத்தை கட்டினா போதுங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ நாங்கள் கட்டின முன்பணமாக கட்டக்கூடிய அந்த சார்ஜஸ் எல்லாமே கழிஞ்சிட்டு இருந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நூதனமாக அதை ஃபிக்ஸ்டு சார்ஜுன்னு போட்டு ₹30 ஆரம்பித்தாங்க. அப்புறம் 35 பண்ணாங்க. இப்போ கடந்த 2022 பார்த்தீங்கன்னா 430% உயர்த்தி 150 பண்ணாங்க. 2023 பார்த்தீங்கன்னா 153 மாற்றி கம்பெனி இயங்கினாலும் ₹17,200 கிட்டத்தட்ட ₹17,200 எங்கிட்ட வசூல் செய்கிற நிலைமை ஆச்சுங்க. கொரோனாவுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தொழில்துறைகள் கடுமையான நெருக்கடியினால் பல்வேறு நிறுவனங்கள், அதாவது கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட தொழில்துறைகள் இருக்குங்க. நிறைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இயக்க முடியாமல் உற்பத்தி நாங்கள் குறைச்சிருக்கிறோம். சில கம்பெனிகள் உற்பத்தி செய்ய முடியாமல் நிறுத்தியிருக்காங்க. மொத்தமாக 6-7 மாதமாக நிறுத்துகிற கம்பெனிகள்லாம் நிறைய இருக்குங்க. இந்த நிறுவனங்கள் இப்போ இயக்காமல் இருந்தாலும் கூட ₹17,200 நாங்கள் கட்டணத்தை ரத்து செய்ய சொல்லி நாங்கள் முதலமைச்சர்கிட்ட கவனத்தில் கொண்டு வந்தோம். இதுவரைக்கும் எங்களுக்கு செவிசாய்க்காதனால நாங்கள் மனித சங்கிலி போராட்டம் கடந்த டிசம்பர் மாதமாக நடத்தி முடித்தோங்க. 27ஆம் தேதி அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான தொழிலாளர்களும் தொழில் முனைவோர்களும் நாங்கள் அந்தந்த மாவட்ட பிரதான சாலைகளில் இருந்து எங்களோட மனித சங்கிலி போராட்டம் நடத்திருந்தோம். சரி, இப்போது அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சுருவாங்க, எங்களுக்கு செய்கிறதா சொல்லி தான் மாநாடு வெளிநாட்டிலேருந்து முதலீடுகளை இருக்கவும் புதிய தொழில் முனைவோர்களை இருக்க ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க. அதை மாநாட்டில் முடிஞ்ச பின்னாடி எங்களுக்கு அறிவிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு செய்யலை. இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடர் வர திங்கட்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கூட்டத்தொடரில் எங்களுக்கு இந்த அறிவிப்பு வருங்கிறத எதிர்பார்த்துருக்கோம். இது தொடர்பாக நாங்கள் வர திங்கட்கிழமை அன்னைக்கு முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் நேரில் சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டு நாங்கள் எங்கள் தமிழ்நாடு தொழில்துறை மின்னோர் கூட்டமைப்பு சார்பாக கடிதம் அனுப்புகிறோங்க. கடிதம் அனுப்பிட்டு நாங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் நேரில் சந்திக்கிறதா முடிவெடுத்துருக்குறோம். அந்த கூட்டத்தொடருக்கு பின்னாடி எங்களுக்கு பட்ஜெட் கூட்டத்தொடரில் எங்களுக்கு அறிவிப்பு வருங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்புங்க. நன்றி. இல்லை, அடுத்த கட்ட போராட்டங்கிறது பார்த்தீங்கன்னா நாம் கிட்டத்தட்ட 6 மாதங்களாக பார்த்திங்கன்னா எல்லா வகையான போராட்டம் பண்ணியாச்சு. கடைசியாக மனித சங்கிலி போராட்டம் பண்ணோம். அதுக்கும் தமிழக அரசு எந்த ஒரு நல்ல முடிவு சொல்லலை. இந்த சிறு குறு நடுத்தர தொழில் பார்த்திங்கன்னா பெரிய அளவு வஞ்சிக்கப்படுகிறது, பாதிக்கப்படுது. வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீட்டாளர்களுக்கு கொடுக்குற மரியாதை உள்நாட்டு நிறுவனங்களுக்கு மரியாதை இல்லை. ஒட்டுமொத்த தொழிலை 70% அழிஞ்சு போச்சுங்க. இன்னும் அரசு இது கண்டுகொள்ளாமல் இருக்குது. நாங்கள் பார்க்காத மினிஸ்டரில் எம்எல்ஏ எம்பி எல்லாம் பார்த்தாச்சு.
எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களையும் பார்த்து நாங்கள் ஆதரவு கேட்டோம். கடைசி போராட்டம் வந்து எதிர்க்கட்சி எல்லாத்தையும் இணைந்து நாங்கள் வந்து மனித சங்கிலி போராட்டம் பண்ணோம். அதுக்கும் எந்த ஒரு முடிவு வராமல் தொடர்ந்து அப்படியே இருக்குங்க. இப்போ நாங்கள் முதல்வர் பார்க்கறது, அமைச்சரை பார்க்கறது வந்து எங்களது வந்து எங்களோட 9வது கட்ட போராட்டம் இல்லை. இந்த எங்களை பார்க்கறதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு அனுமதி கொடுக்கணுங்க. முதல்வர் வந்து 6 மாதமாக எங்களுக்கு கொடுக்காத அனுமதி இன்னும் எப்படி கொடுப்பாருன்னு தெரியல. அப்படி கொடுத்தாலும் கொடுக்காட்டியுமே நாங்கள் பார்க்க வேண்டிய எங்களுடைய கடமைங்க. அப்படி இல்லைன்னா சென்னையில் வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை வந்து மையப்படுத்தி தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பு வந்து பெரிய அளவு நாங்கள் வந்து இந்த எலெக்ஷன் நாங்கள் இறங்குவோம் அப்படிங்கிறத நாங்கள் அங்கே முடிவு பண்ணுவோங்க. அதாவது பார்க்காதது வந்து ஆளும் கட்சியான தமிழக முதல்வரும் அமைச்சரும். அப்படி இல்லைன்னா இந்த கூட்டமைப்பு வந்து தமிழகம் தழுவிய எல்லாம் ஒன்றிணைந்து இந்த முடிவு, அதாவது வரும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எங்களுடைய பாதிப்பை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இது கண்டிப்பாக இருக்குது. அதுக்குண்டான அறிவிப்பை வந்து சென்னையில் வந்து நாங்கள் தெரிவிப்போங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறோம். பட்ஜெட்டுக்கு பின்னாடி பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துருவான்னு எதிர்பார்க்குறோம். இல்லைங்க பட்ஜெட்டுக்கு இல்லை தமிழக முதல்வர்கிட்ட கோரிக்கை 6 மாதம் வச்சுருக்கிறேங்க. அந்த கோரிக்கை இது மாதிரி எங்களோட முடிவு வந்து நான் எங்கள் கோரிக்கை முழுமையாக அரசு ஏற்றுக்கல, ஏதோ அப்படி இப்படி அரைகுறையாக கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு திருப்தி இல்லை. எங்கள் கோரிக்கை முழுமையை வந்து அரசு ஏற்று நிலைக்கட்டணம், பீக் ஹவர்ஸு, இந்த சோலார் எனர்ஜியெல்லாம் முதன்மையான கோரிக்கைங்க. அது அரசு வந்து அது உணர்ந்து எங்களுடைய கோரிக்கையை எடுத்துட்டாங்கன்னா நாங்கள் வந்து கூட்டமைப்பு வந்து எந்த ஒரு எலெக்ஷன் சம்மந்தப்பட்டு நாங்கள் வரமாட்டோம். இதில் அரசு வந்து இந்த மௌனம் கலைக்கல அப்படின்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து இந்த கூட்டமைப்பு வந்து 40 தொகுதியிலும் நாங்கள் வந்து எங்களுடைய பாதிப்பை வந்து காமிப்போம். அரசுக்கு எங்களுக்கு வந்து எப்படின்னாங்க, சிறு குறு நடுத்தர தொழிலை பாதுகாக்கணுங்க. மத்திய அரசும் கண்டுக்க மாட்டேது, மாநில அரசு கண்டிக்க மாட்டேது. சட்டசபையில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அமைச்சர் 2 அமைச்சர் பேசுகிறாங்க. எல்லாமே வந்து பட்டுப்படாமல் ஏதோ வந்து பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. தோழமை கட்சியோட போய் ஆதரவு கேட்டாலும் இப்போ நேரடியாக பார்க்கும்போது நியாயமான கோரிக்கை கண்டிப்பாக நாங்கள் பேசுகிறேங்கிறாங்க. ரெண்டாவது பேசுகிறதில்ல. எங்களுக்கு வேறு வழி இல்லை. நீ வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் தான், நாங்கள் பார்லிமெண்ட் அரசியலில் தான் நாங்கள் வந்து உள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கு நாங்கள் ரெடி ஆகிடுவோம். நாங்கள் கூட்டமைப்புல நாங்கள் ஆலோசித்து இந்த வர பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து கண்டிப்பாக இதோடைய எதிர்வழி கண்டிப்பாக இருக்குங்க. ஆமாம், எப்படிங்க பட்ஜெட்டில் அறிவிச்சான்னு பார்க்குறேன். பட்ஜெட் கூட்டத்தோட பட்ஜெட் போல எதிர்பார்த்துட்டு இருக்கிறேங்க. இல்லைங்கண்ணா, நாங்கள் அது கூட்டம் போட்டு பட்ஜெட்டில் வரும்னு பார்க்குறோம். இல்லை ஓப்பனாக சொல்ல பாருங்க, பட்ஜெட் நாங்கள் எதிர்பார்க்குறேங்க, அது நல்ல முடிவு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேங்க. அப்படி இல்லைன்னா இந்த கூட்டமைப்புடைய பாதிப்பை வந்து வரும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எதிரொலிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. செய்திங்க அது நாங்கள் கலந்து முடிவு பண்ணுவோம். தமிழ்நாடு ஊரம் மீட்டிங் போட்டு கலந்து அதை நாங்கள் கலந்து முடிவு பண்ணி சொல்கிறோங்க. எங்களுக்கு தொழில் முனைவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்குங்க. இந்த 13 லட்சம் தொழில் முனைவர்களை கிட்டத்தட்ட 2 கோடி நேரடியாக மறைமுகமாகவும் எங்களோட தொழிலாளர்கள் பணியாற்றுறாங்க. எங்களோட தொழில் வந்து ஒரு 2022 மின்சார கட்டணம் உயர்த்தினதுலேருந்தே நாங்கள் கோரிக்கை வச்சுட்ருக்கோம். கடந்த சொல்லி நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றோம். முதலமைச்சர்கிட்ட கவனத்துக்கும் கொண்டு போயிட்டு வலியுறுத்திட்டு வர்றோம். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் எங்களுக்கு அறிவிப்பாங்கிற நம்பிக்கை, முதலமைச்சர் அறிவிப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அப்படி எங்களுக்கு அறிவிக்கப்படாமல் பட்டால் மீண்டும் சென்னையில் நாங்கள் கூடி இது தொடர்பாக கூட்டு கமிட்டி கூட்டம் அமைச்சு அதில் எங்களோட முடிவுகளை நாங்கள் அங்கே அறிவிக்கிறோம். இது தொடர்பாக இல்லை, நீங்கள் கேட்குற 3 பாயிண்ட் கேட்டிருக்கிறீங்க இல்லையா? இல்லை அண்ணன் வந்து 3 பாயிண்ட் கேட்டிருக்காருங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து 3 பாயிண்டில் வந்து நீ சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து மீண்டும் நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிற மாதிரியோ பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இருக்காதுங்க. பார்லிமெண்ட்டில் எங்கள் சிறு நடுத்துறையில் பாதிப்பை வந்து மீட்டெடுக்கிற மாதிரியுமே பாதுகாக்கிற மாதிரியுமே எங்களுடைய அறிவிப்பு இருக்குங்க. அதாவது இது எப்படின்னா, நாங்கள் 6 மாதமாக இதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறோங்க. கோரிக்கை வைக்கிறோம், போய் பார்க்குறோம், பார்க்காத ஆள் இல்லை, பேசாத அமைச்சர் இல்லைங்க, பேசாத எம்எல்ஏ இல்லை. தமிழகம் முழுவதும் வந்து எல்லாரும் எம்எல்ஏக்கு மனு கொடுத்தோம். அதாவது போஸ்ட்டில் அனுப்பிச்சுங்க. 6 மாதம் செஞ்சு எந்த ரிசல்ட் இல்லை. அப்படிங்கும்போது பார்லிமெண்ட் அப்படிங்கும்போது இது ஒரு நிரந்தர முடிவு வர மாதிரி நான் என்னுடைய அறிவிப்பு இருக்குங்க. எங்களை பாதுகாக்கிற மாதிரி அறிவிப்பு இருக்குது. அதாவது அது நாங்கள் அடுத்த கூட்டம் கலந்து எங்களுடைய அனைத்து போராட்டங்களோட வடிவமும் உங்களுக்கு தெரியும்.
ஏன்னா ஊடகம் தான் எங்களுக்கான பக்கபலமாக இருந்தீங்க. அப்போ அந்த ஊடகத்துக்கு நாங்கள் என்னென்ன போராட்டம் பண்ணோம், எப்படி செஞ்சுருக்கோம், எப்படி வந்து அதை மடைமாற்றி அப்படியே கொண்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்து 13 மாதங்களாக தொடர்ந்து நாங்கள் மனுக்களாகவே தான் கொடுத்துட்ருக்கோம். போராட்டம் கூட போராட்டம்னு சொல்லலை, கவன ஈர்ப்பு அப்படிங்கிற ஒரு அறவழியாக தான் நாங்கள் இது வரைக்குமே அவங்கள்ட்ட போயிருக்கிறோம். கிட்டத்தட்ட 4 முறை எங்களை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இதில் திருப்பி சொல்லக்கூடியது என்ன, பிரதான கோரிக்கை வந்து நிலை கட்டணம், ஃபிக்ஸட் சார்ஜ். அந்த நிலை கட்டணம் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சிறு மற்றும் குறு தொழில்களை பாதிக்கக்கூடிய ஒரு கட்டணம். ஓடினாலும் ஓடாவிட்டாலும் நம்ம கட்ட வேண்டியது 100 கிலோவாட் வைத்திருந்தால் 17,500 ரூபா கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட அனைத்து சிறு மற்றும் குறு தொழில்கள் நலிவடைந்து ஓடாத நிலைக்கு வந்துருச்சு. இந்த சூழலில் பேசும்பொழுது அமைச்சர் பெருமக்கள் எல்லாமே என்ன சொல்ற ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு நிலை கட்டணத்தை குறைத்து கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. அது 4 இதுலையுமே இப்போ பேச்சுவார்த்தையிலுமே நடந்திருக்கு. கடைசியாக சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, இப்போ எங்களுக்கு குளோபல் இன்வெஸ்டார் மீட் வருது, இந்த குளோபல் இன்வெஸ்டார் மீட்டுக்கு பிறகு உங்களுக்கானதை நாங்கள் சொல்கிறோம், அது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் காலதாமதம் பண்ணுங்க அடுத்த போராட்டத்தை அப்படின்னு சொன்னனால நம்ம போராடாமல் இருக்கிறோம். இப்போ குளோபல் இன்வெஸ்டார் மீட்டுங்கிறதுல உலக சந்தை முதலீட்டாளர்களை கொண்டு வந்து அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் அவங்களுக்கு செயல்படுத்தி கொடுத்து, அவங்களுக்கு ஃப்ரீ ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ணி கொடுத்து, அவங்கள இங்கே ஒரு தொழில் அமைப்பதற்கான ஒரு சந்தையை, ஒரு கடையை உருவாக்கக்கூடிய இந்த அரசாங்கம் ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்க எங்களுக்கு இந்த விஷயத்திலான மானியத்தையோ ஒரு தள்ளுபடியோ ஒரு சில விஷயங்களையோ செஞ்சு கொடுத்தாங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடினோட ஒட்டுமொத்த தொழில்துறை நல்லாதாக மாறுங்கிறதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, 1 ட்ரில்லியன் எக்கானமின்னு சொல்கிறது வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வந்து இங்கே குவிச்சு பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள இன்னைக்கு வேலை பார்த்துக்கூடிய சிறு மற்றும் குறு தொழில்களுடைய தொழில்கள் நலிவடைந்ததை நீங்கள் வலுப்பெறணும்னா இந்த மின்சார கட்டணங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ரிலாக்ஸேஷன் பண்ணி குறைக்கணும். நாங்கள் வந்து அதை ஏற்கனவே இருந்தது ஒரு குறைச்சி கொடுங்கன்னு சொல்லலை, ஏற்கனவே இருந்த தொகையிலே கொண்டு வந்து வைங்க அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். இந்த கோரிக்கையை அவர்களுக்கு செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த சிறு மற்றும் குறு தொழில்கள் நல்ல நிலைக்கு வரும். ஏன்னா கொரோனாவுக்கு பிறகு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல இடர்பாடுகளை நாங்கள் சந்திச்சுட்டே இருக்கிறோம். இன்றைக்கி பருத்தி விலைகளாக இருக்கட்டும், எல்லா தொழில்களுமே நலிவடைஞ்சிட்டே இருக்குது. நம்ம செய்யாத ஒரு தொழிலை வெளிநாட்டிலேருந்து எப்படி வந்து இங்கே செய்யப்படுறாங்க. அவங்களுக்கு 3 ஆண்டுகள் வரைக்கும் வரி கட்ட வேணான்னு ஒரு சூழ்நிலையை கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, கரண்ட்டு, இபி 24 மணி நேரம் எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு திறந்து விட இந்த அரசாங்கம் எங்களுக்கு செய்து கொடுத்தால் அவங்க நினைக்கக்கூடிய 1 ட்ரில்லியன் எக்கானமியில் ஒரு 25% தமிழக சிறு மற்றும் குறு தொழில்களை பூர்த்தி செய்து கொடுக்க முடியும். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமானது, எங்களுடைய சிறு மற்றும் குறு தொழில்களில் உள்ள இந்த தொழில்கள் தான் தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்க முடியுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. வெளிநாட்டு முதலீடுகள் வரும் பொழுது அங்கே டெக்னாலஜி பேஸ்டு இண்டஸ்ட்ரி தான் வருது, அங்கே வேலைவாய்ப்பு பெரிய அளவில் இருக்காது. அதனால் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று எங்களுடைய மின்கட்டண உயர்வை தளர்த்தி குறைத்து கொடுத்தால் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த சிறு மற்றும் குறு தொழில்கள் நல்ல நிலைமைக்கு மீட்டு உருவாக்கப்படும். கூடுதலான ஒரு செய்தி, வெல்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வெல்டிங்கிற இது பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த கட்டணம் இல்லாமல் 15% அடிஷ்னலாக வாங்கப்படுது. இப்போ வெல்டிங் பற்ற வைப்பு அப்படிங்கிற மிஷின் வந்து பார்த்திங்கன்னா, எப்போ நம்ம அந்த வெல்டிங் டெக்னாலஜி வந்துச்சோ அன்னைக்கு வந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஏர் கூல்டு வெல்டிங் மிஷின், ஆயில் கூல்டு வெல்டிங் மிஷின். இன்றைக்கி ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கி எல்லாமே மாஸ்பெட், எல்லாத்துலேயும் பார்த்தா ஐசி பொருத்தப்பட்ட லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின்ஸ் வந்துருச்சு. அப்போ பவர் ஃபேக்டர் மைனஸ் ஆனால் 15% கட்டணும் அப்படின்னு ஒரு விதி அன்னைக்கு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி பவர் ஃபேக்டரு ப்ளஸுக்கு போகுது. அப்போ இந்த மிஷினை வச்சு அடிக்கும் பொழுது பவர் ஃபேக்டர் குறையிறது இல்லை, வோல்டேஜ் ட்ராப் ஆகிறது இல்லை. அப்படி இருந்தும் 15% கூடுதலாக ஒரு வசூலிக்கப்படுது. அப்போ ஒட்டுமொத்த இந்த என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரிக்கு கூடுதலாக 15% வசூலிக்கப்படுவதும் குறைக்கப்பட வேண்டும் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம். அதனால் தமிழக அரசில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் அதே மாதிரி எம்எல்ஏக்களும் இது செஞ்சு கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. சில அரசு அதிகாரிகள் இதற்கு வழிவகை பண்ணி உண்மையான தரவுகளை வந்து அமைச்சர்களுக்கு தெரியப்படுத்தி எங்களுக்கான இந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்கறதுக்கு உதவி பண்ணணுன்றது இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கீங்க. ஆமாங்க. அதில் வந்து நிறைவேற்றப்படலை, இந்த பட்ஜெட்ல இல்லை அப்படிங்கிற பட்சத்தில்
நாடாளுமன்ற தேர்தல் பற்றி நீங்கள் பேசுறீங்க. இன்கேஸ் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் அது நிறைவேற்றக்கூடிய அரசாங்கத்துக்கு ஆதரவு அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாடு எடுப்பாங்க. கண்டிப்பாக எங்கள் தேவைகள் அரசு செஞ்சால் அரசுக்கு உண்டான தேவைகள் நாங்கள் செய்வோங்க. அதுதான் எங்களை வந்து அரசாங்கம் கண்டுக்காமல் இருக்கிறத 6 மாதங்களாக கண்டுக்காமல் எங்கள் கோரிக்கை முழுமையை ஏற்றுக்காமல் தட்டி கழிக்கிறதா வந்து எங்களுக்கு பெரிய வேதனையாக இருக்குது. அதனால நாங்கள் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுங்கிறது நாங்கள் வந்து சென்னையில் வந்து இந்த பட்ஜெட்டில் எங்களுக்கு அறிவிப்பு வரலைங்கன்னா கண்டிப்பாக பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து இந்த கூட்டமைப்புடைய இது வந்து கண்டிப்பாக எதிரொலிக்கும். இப்போ ஷார்ட் பீரியட்ல வந்து நடக்க போகுது, தேர்தலாக இருக்கட்டும் அல்லது பட்ஜெட் கூட்டத்தொடராக இருக்கட்டும். இப்போ இதில் போர்க்கால அடிப்படையில் தான் சில அறிவிப்புகள் வெளியிட நேரிடும். அப்படி ஷார்ட்டான டிமாண்ட் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லலாம்? எங்கும் நிலைக்கட்டணம் முழுமையாக நீக்கணுங்க. பீக் ஹவர்ஸ் வந்து முழுமையாக வந்து சோலாருங்க. அதான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆமாம் மொத்தம் 3 கோரிக்கை முதன்மையாக இருக்குங்க. நிலைக்கட்டணம், சோலார் எனர்ஜி, பீக் ஹவர்ஸ். இந்த 3 தான் வந்து அரசுக்கு இது வந்து எப்படின்னா வெளிநாட்டு நிறுவனங்களை வந்து ஊக்குவிக்கிறாங்களே, உள்நாட்டு நிறுவனங்களை வந்து ஏன் ஊக்குவிக்க மாட்டேங்கிறாங்க? தமிழகத்தினுடைய முதுகெலும்பு அப்படிங்கிறது இந்த எம்எஸ்எம்இ செக்டார் தான், சிறு நடுத்தர தொழில் தான். இது அரசுக்கு 6 மாதமாக கண்டுகொள்ளாமல் இருக்கிறது எங்களுக்கு வந்து மீண்டும் மீண்டும் பெரிய வேதனை அளிக்கிறது. அது அடிப்படையில் தான் நாங்கள் வந்து எங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இதை நான் கையில் எடுக்க வேண்டிய மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அது அரசு வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு நல்ல முடிவு சொல்லுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. சார், கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்குது. இந்த கூட்டத்தொடரில் ஒரு முக்கியமான தீர்மானம் இன்னைக்கு நிறைவேறி என்னன்னு கேட்டீங்கன்னா, சாலையில் அமர்ந்து செருப்பு தைப்பவர் முதல் உங்களை மாதிரி தொழில் நிறுவனங்கள் வரை சைக்கிளில் பொருட்களை விற்பவர்கள் வரைக்குமே கோவை மாநகராட்சி இப்போ வரி விதிச்சிருக்கு. இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய மாநகராட்சி கூட்டத்தொடரில் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தோ அதை எப்படி பார்க்குறீங்க? அது பார்த்தீங்கன்னா நீங்கள் செருப்பு தைப்பவருங்க பார்த்தீங்கன்னா குறுதொழிலில் வந்துடுறாங்க. இப்போ நம்ம குறுதொழிலில் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறதே அதுதான். ஈபியில் பார்த்தீங்கன்னா குறுதொழில்களில் அது மாதிரி ஒரு பிரச்சனையில் தான் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கான சரியான கிலோவாட்டு உள்ளதுலேயே கொடுக்காம அடுத்த கிலோவாட் 12 கிலோவாட்டுக்கு மேலே உள்ளதில் பண்ணாங்க. அப்போ திருப்பி நம்ம சொல்கிறது என்ன பண்ணால், தமிழ்நாட்டில் உள்ள சிறு மற்றும் குறு தொழில்களில் வஞ்சிக்கக்கூடிய அரசாக தான் இருக்குது. அப்போ நம்மளுடைய தொழில், நீங்கள் இந்த செருப்பு தைக்கிற தொழிலாக இருக்கட்டும், நம்மளுடைய பாரம்பரிய பொருட்கள் தயாரிக்கக்கூடியதாக இருக்கட்டும், நீங்கள் இப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பாரம்பரிய பொருட்களுமே தயார் பண்ணவங்களும் எனக்கு அழிந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தான் வந்திருக்கு. கைத்தறி நெசவாக இருக்கட்டும், குத்துவிளக்கு தயார் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், போஸ் கலப்பையாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் அடுத்த நிலைக்கே போக முடியல. இதற்கு காரணம் என்னென்னா, சிறு மற்றும் குறுதொழிலுக்கான நல்ல ஒரு தொழில் வாய்ப்பை, அதுக்கான ஒரு கோரிக்கையோ அதுக்கான ஒரு திட்டத்தை இந்த எந்த அரசுமே இது வரைக்கும் சரியாக செயல்படுத்தலை அப்படிங்கிறதா எங்களுடைய வருத்தமாக இருக்கு. இல்லை தமிழ்நாட்டில் இது வந்த அரசுகளுமே சிறு மற்றும் குறுதொழிலுக்கான முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, பெருநிறுவனங்களுக்கு தான். இல்லைப்பா, அண்ணன் சொன்ன மாதிரிங்க தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எம்எஸ்எம்இ செக்டார் சிறு நடுத்தர தொழில் வந்து 13 லட்சம் பேர் தொழில்துறையில் இருக்காங்க. கார்பரேட்டுங்க 2700 பேர் இருக்காங்க. ஆனால் வந்து மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசு இருந்தாலுமே இந்த 2700 பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் முக்கியத்துவம் தராங்க. இந்த 13 லட்சம் தொழில்துறை சேர்ந்த முகவர்களை வந்து அரசு கண்டுக்கிறது இல்லைங்க. அதனால இந்த அளவு பாதிப்பாகி 70% வந்து சிறு குறு நடுத்தர தொழில் வந்து பாதிக்கப்பட்டுள்ளதுங்க. இது அரசுக்கு வந்து கொண்டு செல்வதற்கு தான் வந்து தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பு உருவாயிருக்கு. இனி வருங்காலத்தில் வந்து இந்த தொழிலை மீட்டெடுக்கணும் அப்படின்னா இந்த கூட்டமைப்பு வந்து முழுமையாக இதில் இறங்கினா மட்டும்தான் வந்து நம்ம மீட்டெடுக்க முடியுங்க. அதனால தான் நாங்கள் வந்து இது 6 மாதமாக நாங்கள் வந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். நான் திருப்பூர் ஏன் எங்கள் விரும்ப மாட்டேங்கிறாரு எங்களுக்கு தெரியல. அது தமிழகம் முழுவதும் அதுக்கு வந்து பதில் சொல்லணும். கண்டுங்களா?